شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் அல்லாஹுவின் அருள் மழையென பொழியும் இப்புனித ரமதானில் நமது அல் ஃபஜ்ர் சர்வதேச பள்ளியின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ரமதான் மாத ஈமானிய கொள்கை பாடங்களை அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் ரமதான் ஷஹ்ருல் மக்ஃபிரா, ரமதான் மன்னிப்பின் மாதம் என்கிற தலைப்பில் முக்கியமான சில பாடங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போவது பாவ மன்னிப்பிற்கான இன்னும் ஒரு துவா. ஆம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நாம் செய்த பாவங்களுக்காக எப்போதும் பாவ மன்னிப்பு தேடும்படி நம்மை வற்புறுத்தியிருக்கிறார்கள், வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதற்காக பல பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுத்து வழிகாட்டவும் செய்திருக்கிறார்கள். அந்த பிரார்த்தனைகளில் முக்கியமானது ஒரு பிரார்த்தனை, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாடம் காலை மற்றும் மாலையில் பிரத்யேகமான சில திக்ருகளை, ஔராதுகளை, ஒரு சில பிரார்த்தனைகளை, துஆக்களை தொடர்ச்சியாக செய்து வருவார்கள். அதில் ஒரு துஆவை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆம், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஉ ஹவுலாஇ தஅவாத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வரக்கூடிய இந்த பிரார்த்தனைகளை எப்போதுமே விடமாட்டார்கள். ஹீன யும்சி வ ஹீன யுஸ்பிஹ், காலை அடையும் போதும் சரி, மாலை அடையும் போதும் சரி, காலையிலும் மாலையிலும் இடைவிடாமல் தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாடம் ஓதி வந்த பிரார்த்தனைகளில் ஒன்றுதான் இப்போது நாம் பார்க்க போகிற பிரார்த்தனை. அது என்ன? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆஹிரா. யா அல்லாஹ், உன்னிடத்திலே ஆஃபியத் எனும் ஈடேற்றத்தை கேட்கிறேன். இந்த உலக வாழ்க்கைக்காகவும் மறுமை வாழ்க்கைக்காகவும், இந்த உலகத்திலும் மறுமையிலும் எனக்கு ஆஃபியத் எனும் ஈடேற்றத்தை நீ தர வேண்டும் என்பதை உன்னிடத்திலே கேட்கிறேன். ஆஃபியத் என்றால் என்ன? ஆஃபியத் என்பது மாஷா அல்லாஹ் அனைத்து நலங்களையும் அனைத்து வளங்களையும் உள்ளடக்கிய ஒரு அர்த்த புஷ்டியுடன் கூடிய ஒரு வார்த்தை. ஆம், ஆஃபியத் ஆரோக்கியத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது, ஆஃபியத் வளமான வாழ்க்கைக்கு பயன்படுத்தப்படுகிறது, ஆஃபியத் ஹலாலாக நாம் வாழுகிற வாழ்க்கைக்கு பயன்படுத்தப்படுகிறது, ஆஃபியத் என்னென்ன ஹைர், என்னென்ன பரக்கத்துகள், என்னென்ன நன்மைகள், அருள் வளங்கள் இருக்கிறதோ அவைகள் அனைத்திற்குமே பயன்படுத்தப்படுகின்ற ஒரு அற்புதமான வார்த்தை. இதை கேட்டுவிட்டு அதற்கடுத்து அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா. ஒன்ஸ் அகைன், யா அல்லாஹ், உன்னிடத்திலே மன்னிப்பையும் ஈடேற்றத்தையும் கேட்கிறேன். முதலில் ஆஃபியத்தை மட்டும் கேட்டோம், அதற்கு அடுத்து தொடர்ந்து அல் அஃப்வ வல் ஆஃபியா, மன்னிப்பையும் ஈடேற்றத்தையும் கேட்கிறேன். ஃபி தீனி வ துன்யாய, என்னுடைய மார்க்கத்திலும் என்னுடைய உலக வாழ்க்கையிலும், வ அஹ்லி வ மாலி, என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய பொருளாதாரத்திலும் யா அல்லாஹ் மன்னிப்பையும் ஈடேற்றத்தையும் கேட்கிறேன். அப்ப இதனுடைய பொருள் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆகப்பெரும் வற்கொடைகளாக வழங்கியிருக்கிற மார்க்கமானாலும், உலகத்தின் விஷயங்களானாலும், குடும்பமானாலும், பொருளாதாரமானாலும், இவைகள் அனைத்தின் மூலமும் நன்மைகள் மட்டுமே நமக்கு நடைபெறாது. அவ்வப்போது அதிலே சில பாவங்களும் ஏற்பட்டு விடலாம், சில குற்றங்கள், குறைகள், குளறுபடிகள், பலவீனங்களும் ஏற்பட்டு விடலாம். அப்போ அவைகளின் காரணத்தினால் அல்லாஹுடைய தண்டனைக்கும் அல்லாஹுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் நாம் ஆளாகாமல் இருக்கவே அல்லாஹ்விடத்தில் இவைகளை எல்லாம் குறிப்பிட்டு யா அல்லாஹ், உனது மன்னிப்பை நான் கேட்கிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்கிறோம். அடுத்து என்ன? அல்லாஹும்ம அஸ்துர் ஔராத்தி வ ஆமின் ரௌஆத்தி. யா அல்லாஹ், எனது மறைவான ஸ்தலங்களை எல்லாம், என்னுடைய வெட்க ஸ்தலங்களை எல்லாம் மறைத்து விடு, எனது அச்சஸ்தலங்களுக்கெல்லாம் நீ பாதுகாப்பை கொடுத்து விடு. ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு ஸ்துர் ஔராத்தி, மறைக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் மறைத்து விடு. ஔரத் என்றால் நாம் மறைத்து வைக்க வேண்டிய நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு பயன்படுத்தப்படும் எவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மறைத்தே இருக்க வேண்டும் என்று நினைப்போமோ அவைகள் அனைத்துமே இதற்குள் அடங்கும். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, உணர்ந்தோ உணராமலோ நம்முடைய வாழ்க்கையில் சிறு குறு பெரு பிழைகள் நிறைய செய்திருப்போம் அல்லவா? அவைகள் மக்கள் மன்றத்தில் பகிரங்கப்படுத்தப்படாமல் இருக்க, மற்றவர்கள் முன்னிலையில் பகிரங்கப்படுத்தப்படாமல் இருக்க அல்லாஹும்ம அஸ்துர் ஔராத்தி, யா அல்லாஹ், எனது மறைவான விஷயங்கள் அனைத்தையும் நீ மறைத்தே வைத்து விடு.
எதெல்லாம் வெளியே தெரிந்தால் நான் வெட்கப்படுவேனோ அப்படிப்பட்ட வெட்கஸ்தலங்கள் அனைத்தையும் நீ ஒளித்து வைத்து விடு, மறைத்து வைத்து விடு. அடுத்து என்ன? ஆமின் ரவ்ஆத்தி, அச்சஸ்தலங்களுக்கெல்லாம் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பை கொடுத்து விடு, அபயத்தை கொடுத்து விடு. அச்சஸ்தலங்களுக்கு அபயத்தை கொடுத்து விடு. அப்படியானால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்விடத்திலே என்ன செய்கிறோம்? நாம் எங்கெல்லாம் நமக்கு அச்சம் வருமோ, பயம் வருமோ, ஒரு கலக்கம் வருமோ, ஒரு கஷ்டம் வருமோ, ஒரு பதட்டம் வருமோ, ஒரு படபடப்பு வருமோ, அந்த எல்லா இடத்திலும் யா அல்லாஹ் நீ எனக்கு அபயத்தை தந்துவிடு, பாதுகாப்பை தந்துவிடு, அமைதியை தந்துவிடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். அடுத்து அல்லாஹும்ம ஹஃப்துனி மின் பைனி யதைய வ மின் ஹல்ஃபி, யா அல்லாஹ் எனக்கு முன்னாலும் பின்னாலும் பாதுகாப்பை நல்குவாயாக. வ அன் யமீனி வ அன் ஷிமாலி, எனது வலதுபுறமும் இடதுபுறமும் பாதுகாப்பை தருவாயாக. வ மின் ஃபௌகி, எனது மேல்புறத்திலிருந்தும் எனக்கு பாதுகாப்பை தருவாயாக. வ அஊது பிஅஸமதிக அன் உக்தால மின் தஹ்தி, மேலும் உனது அந்த மகா கண்ணியத்தை கொண்டு கேட்கிறேன், எனது கீழ்புறத்திலிருந்து நான் அப்படியே பூமியில் சொருகப்படுவதிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தெரிகிறேன். சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பதை பிரதானப்படுத்தி பாதுகாப்பை தேடுவதை நாம் அடுத்து அல்லாஹ்விடத்திலே படிப்படியாக சொல்லி காட்டி நம்முடைய இம்மை மறுமை அத்துணை நலன்களுக்கும் பலன்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை. சரியா? அதனால நம்ம என்ன செய்யணும்? இந்த பிரார்த்தனையை அதிகம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். குறிப்பாக காலை மாலை தொடர்ச்சியாக நாம் சொல்லி வரக்கூடிய திக்ர்களில் இந்த துஆவிற்கும் ஒரு தனி இடம் உண்டு. அந்த தனி இடத்தை கொடுத்து இறைவனுடைய அருளை பெறத்தக்க நன்மக்களாக வல்ல ரஹ்மான் அனைவரையும் ஆக்கிருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان